அது பெரும்பாலான மக்கள் லட்சியவாதிகளாகவே வாழலை. நிறைய மக்கள், அதாவது எளிமையான மக்கள்லாம் இருக்காங்கள்ல, லட்சியவாதிகளாக அவங்க வாழவே இல்லை. ஏன் அவங்களால லட்சியவாதிகளாக வாழ முடியல அப்படின்னா, அதுக்கு காரணமே இந்த உணவு முறை தான் காரணம். அவங்க யாராக இருப்பாங்க? இப்போ பெரும்பாலான மக்கள் வெளியில் தெரியறதே கிடையாது. எல்லா மக்களுமே நமது ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ அல்லது டிவிலேயோ நம்ம பார்க்குறது கிடையாது. எல்லாருமே அதில் இடம்பெறணும், நம்மளை பற்றி பேப்பரில் வரணும், அதாவது டிவியில் செய்தி வாசிக்கணும், அந்த மாதிரி ஒரு தமிழகத்துக்கு தெரிந்தவர்களாக இருக்கணும், இந்த உலகத்திற்கு தெரிந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆசைப்படுறாங்க. ஆனால் நிறைய பேரால் ஏன் முடியலை? நிறைய பேரால் முடியலை. ஒரு 90% முடியலை. ஒரு 10%க்கும் குறைவான மக்கள் தான் இந்த மாதிரி நம்ம உலகம் அறிந்த மக்களாக இருக்கிறார்கள், அல்லது ஒரு ஒரு நாட்டில் உள்ளவர்களால் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, அது நிறைய பேருக்கு லட்சியமே இல்லை. ஏன்னா அதாவது ரிட்டையர்ட் ஆகிட்டாங்களா, என்ன லட்சியமே இல்லாமல் இருக்காங்க. எதுவும் இல்லைப்பா, அதான் வேலைக்கு போகிறோம், வந்துட்டோம், லீவுனா சந்தோஷமாக இருக்குது, டிவி பார்க்கணும், படம் பார்க்கணும், நாளைக்கு வேலைக்கு போகணும், இப்படி தான் யோசிக்கிறாங்க. வேறு என்ன லட்சியம்? பிள்ளையிட படிக்க வைக்கணும், பிள்ளை பிறந்து அது வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு வேலை தான். பிள்ளையிட படிக்க வைக்கணும் அல்லது அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது என்னென்னாக்கா வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் அது. நாளைக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான். இன்றைக்கி லீவு, வீட்டில் இருக்கோம், நாளைக்கு வேலை, நாளைக்கு திங்கக்கிழமை வேலைக்கு போகணும், அது மாதிரி தான். அது மாதிரியான ஒரு வேலை தான் அது. என்னென்னா பிள்ளையிட படிக்க வைக்கணும், அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு முடிஞ்சு போச்சு, வேலையை அவ்வளோதான், நமக்கு என்ன பண்ணுறது, வேறு எதுவும் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆக லட்சியங்கிறது என்னென்னாக்கா, லட்சியம் இந்த மாதிரி வாழ்கிறவங்க தான் எந்த மாதிரி வேறு செய்கிறதுக்கு ஒரு வேலையும் இல்லை, எந்த லட்சியமும் இல்லை. இன்றைக்கி லீவு, வீட்டில் இருக்கேன், நாளைக்கு வேலைக்கு போகணும், அவ்வளோதான். வீட்டுக்கு வந்தால் ஏதாவது படங்கடம் பார்க்க வேண்டியதா, டிவியில் சீரியல் பார்க்க வேண்டியதா அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்கல்ல. ஏன் இப்படி வாழ்கிறாங்க அப்படின்னா, அவங்களால ஒரு லட்சியவாதியை, எல்லாருக்கும்லேயும் ஒரு இது இருக்குது, எல்லாருமே ஒரு லட்சியவாதியாக வாழணும்னு நினைக்கிறாங்க. நிறைய கேள்வி இருக்குது, எப்படி நம்மளால் முடியலை அப்படிங்கிற கேள்விகள் கூட இருக்கு. காரணம் என்னன்னாக்கா, நிறைய மக்கள் இப்போ என்ன போல் ஒரு இயற்கையை நேசிக்கக்கூடியவங்க தான். இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகுக்கு எதிரானவங்க என்ன மாதிரி. அதே நேரத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு ஆதரவானவங்க. அதனால்தான் அவங்களால தன்னை வெளிப்படுத்திக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ற உணவு முறை. அவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது எளிமையான மக்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா, ஒரு 90% மேலே, ஒரு 80% மேலே அது எளிமையான மக்களாக வாழ்ந்துட்டுருக்காங்கள்ல. அவங்க இந்த மாதிரி மாமிசம் சாப்பிடக்கூடாது, சோறு, பூரி, பொங்கல் இந்த மாதிரி அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. அவங்க தான் எந்த உணவுகளை சாப்பிட்ணும்? அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிட்ணும், மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. அப்புறம் காய்கறிகள், வேக வைக்கப்பட்ட காய்கறிகள் அல்லது காய்கறி பொரியல் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கணும். பச்சை காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும்போது அப்போ தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற லட்சிய உணர்ச்சி வெளியே வரும். அவங்க யாருங்கிறதே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் அப்போ தான் வரும். நாம் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது, அதை நாம் செய்யாமல் இப்படி விழிப்புணர்வு இல்லாமல் காலத்தை கடத்திட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க வருத்தப்படுவாங்க. அதாவது பெரும்பாலான மக்கள் இருக்காங்களே, வேடிக்கை மனிதர்கள் போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா, அவங்களாம் வேடிக்கை மனிதர்கள் இல்லை, அவங்களாம் லட்சியவாதிகள். அவங்களுக்குள்ள ஒரு லட்சியவாதிகள் இருக்காங்க. அவங்க யாருன்னா இயற்கைக்கு ஆதரவானவர்கள். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்களா, ரோட்டில் அவங்க யாருன்னே தெரியாது, ஆனால் ஒரு குடும்பம் அப்படின்னு வாழ்ந்துட்டுருப்பாங்க. குடும்பம், மனைவி, குடும்பம், உறவு முறை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க. பிள்ளைகள் அவங்களுடைய சந்தோஷம் தான் தன்னுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க. இவங்க தான் யாருன்னாக்கா குடும்பத்தோட நேரம் செலவிடுவாங்க. ஆனால் நீங்கள் பெரிய விஐபி அல்லது எம்எல்ஏ அல்லது ஒரு நடிகர் அல்லது ஒரு பெரிய டாக்டர், இவங்களால குடும்பத்தோட நேரம் செலவிட முடியாது, நேரம் செலவிடவும் மாட்டாங்க. இவங்க இயந்திர அறிவியல் உலக ஆதரவாளர்கள். நான் சொல்கிறேன்ல, பெரும்பாலான மக்கள் எளிமையான குடும்பத்தோட நேரம் செலவிடுறவங்க, டெய்லி வேலைக்கு 8 மணி நேரம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டோட
உள்ளவங்களோட உட்காந்து பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, வீட்டில் உள்ள சொந்தக்காரங்க கதையெல்லாம் பேசுவாங்க. இவங்க யாருன்னா உண்மையிலேயே இவங்க யாருன்னா இயற்கைக்கு ஆதரவாளர்கள், இயந்திர அறிவியல் உலகுக்கு எதிரானவர்கள். ஆனால் இவங்க ஏன் தங்களை பற்றி அவங்களுக்கு தெரியல அப்படின்னா, தாங்கள் இயற்கைக்கு ஆதரவானவர்கள், இயந்திர அறிவியல் உலகிற்கு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கு ஏன் தெரியலைன்னா, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் காரணம். அவங்க என்ன சாப்பிட்றாங்க? மாமிசம் சாப்பிட்றாங்க, உப்பு போட்டு சோறு, பூரி, பொங்கல் இந்த மாதிரி அடிமைப்படுத்துகிற உணவுகள், மலிவான உணவுகளை சாப்பிட்றாங்க, மன உறுதியை இழக்கச் செய்கிற உணவுகளை சாப்பிட்றாங்க, கேக்கு, அதை கொண்டாடுறாங்க. அதனால்தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இயற்கை விரும்பி, இயற்கை ஆதரவாளர் அப்படிங்கிற அந்த முகவரி அவங்களுக்கே தெரியாமல் போகுது. அப்போது நீங்கள் மலிவான உணவுகளெல்லாம் தடை பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கட்டுப்பாடாக இருக்க முடியாது. இதெல்லாம் இப்போ நான் கட்டுப்பாடாக இருக்கிற மாதிரி எல்லாருமே கட்டுப்பாடாக இருக்க முடியாது. என்ன மாதிரி கொஞ்சம் பேர் தான் கட்டுப்பாடாக இருக்க முடியும் இந்த உலகத்தில். கட்டுப்பாடுங்கிறது எல்லாரையும். அப்போ அந்த கட்டுப்பாடை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அதை இயல்பாக சட்டமாக்கிடணும். நான் என்ன கட்டுப்பாடோடு இருக்கேன்? சோறு, பூரி, பொங்கல், இட்லி, தோசை, இந்த மாதிரி பூந்தி, பப்ஸு, பரோட்டா இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அதன்படி நான் அதை கடைப்பிடிக்கிறேன். என்ன மாதிரி எல்லோரும் கடைப்பிடிக்க முடியுமா? என்ன மாதிரி கொஞ்சம் பேர் தான் கடைப்பிடிக்க முடியும். எல்லாராலையும் முடியவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? எல்லாராலும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை சட்டமாக்கணும். இங்கே இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இதுக்கெல்லாம் தடை பண்ணிடணும். பப்ஸு, பரோட்டா, கேக்கு, சமோசா, பஜ்ஜி இதுக்கெல்லாம் தடை பண்ணிடணும். தடை பண்ணிட்டா இங்கே விற்கக்கூடிய உணவுகள் அனைத்தும் தரமானதாகவே இருக்கணும், சாப்பிட்றதுக்கு கஷ்டமானதாகவே இருக்கணும், அல்லது அவங்கவுங்களே சமைக்கணும்னு வேறு சட்டம் போடணும். இந்த மாதிரி பெண்கள் ஒரு வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் தேவையான உணவுகளை அந்த வீட்டில் பெண்கள் தயாரிக்க அனுமதிக்கவே கூடாது. அப்போ இங்கே ஏன் மக்கள் அடிமைத்தனத்தை கொண்டாடுறாங்க, அடிமையாக இருப்பதுக்கு பெருமைப்படுறாங்க? ஏன் இந்த மாதிரி பிரியாணிக்கெல்லாம் அடிமை ஆகிட்டாங்க? மனித வாழ்க்கை முறை ஏன் இப்படி மலிவாக போயிடுச்சு? மன உறுதி இழக்கச் செய்கிற உணவுகளை ஏன் மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க? இந்த சோறு, பூரி, பொங்கல் இந்த மாதிரியான உணவுகளை ஏன் சாப்பிட்றாங்க அப்படின்னா, இதுக்கு காரணமே பெண்கள் தான் காரணம். பெண்களுடைய நோக்கமே என்ன தெரியுமா? இந்த மாதிரி சோறு, பூரி, பொங்கல் இந்த மாதிரியான உணவுகளை சமைச்சு போட்டு அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை அடிமைப்படுத்தணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். அதான் சொல்கிறேன், அடிமைப்படுத்துகிற முறை பெண்கள் நுட்பமாக செய்வாங்க. பெண்களை ஏன் அடிமைப்படுத்துகிறாங்க ஆண்கள் அப்படின்னா, இந்த மாதிரி சமைச்சு போடுறதுக்கு தான் அடிமைப்படுத்துகிறாங்க. நீ வேலைக்கு போனாலும் நீ தான் சமைச்சு போடணும், வேலைக்கு போகலனாலும் நீ தான் சமைச்சு போடணும். பெண்கள் வேலைக்கு போனாலும் போயிட்டு வீட்டுக்கு சமைச்சு போடணும். இந்த மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது மாதிரி சமைச்சு போடணும். வேலைக்கு போகலை, வீட்டிலே இருக்கிறியா, அப்போது நீ இதை தான் செய்யணும். அதாவது இதை செய்கிறதுக்காகவே நீ ஏன் வேலைக்கு போகிற? உனக்கு இதை செய்கிறதுக்கே உனக்கு நேரம் பத்தலை, அப்புறம் எதுக்கு வேலைக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு, நீ சமைக்கிற வேலை உனக்கு இருக்குது, அதனால நீ வீட்டிலே உட்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி இட்லி, பூரி, பொங்கல் அதாவது மன உறுதியற்ற மலிவான உணவுகளை சமைப்பதற்காகத்தான் பெண்களை அடிமைப்படுத்தினார்கள். அதே போல் பெண்களும் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னாக்கா சோறு, பூரி, பொங்கல், தோசை, இட்லி, சமோசா, பஜ்ஜி இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு தான் பெண்களும் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிட்டாங்க. வீட்டில் உட்காந்தாலும் அதில் பிரயோஜனம் இருக்குது, நல்ல உட்காந்து நல்ல சோறு, பூரி, பொங்கல், வத்த குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, பிரியாணி, பழைய சாதம், தோசை, இட்லி நல்லா சாப்பிட்லாம். அந்த மாதிரி மற்றவங்களுக்கு சமைச்சும் போட்டுடலாம், இன்னமும் சாப்பிடவும் செய்யலாம். அப்போது இந்த உணவுகளுக்காக நம்ம அடிமைத்தனத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் இந்த உணவுகளை சமைப்பதற்காக தான் பெண்களை அடிமைப்படுத்தினாங்க. இந்த உணவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் பெண்கள் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிட்டவும் செஞ்சாங்க. நிறைய பெண்கள் நம்ம வேலைக்கு அவங்கள அடிமைப்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய பெண்கள் ஏதோ ஆண்கள் அவங்கள வேலைக்கு போக விடலைன்னு நினைக்கிறோம். நிறைய பெண்களுக்கு வேலைக்கு போகவே பிடிக்காது. கட்டாயம் ஏற்பட்டால் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க. தவிர நிறைய பெண்களுக்கு வேலைக்கு போகிறத கௌரவ குறைச்சலாக நினைப்பாங்க. அவங்க வேலைக்கு போகிறதே அவங்களுக்கு பிடிக்காது. ஆக இது வேலைக்கு போகாமல் இருக்கிறது அல்லது வீட்டிலே இருக்கிறது பெண்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அவங்க விரும்பி தான் இருக்கிறாங்க. அவங்க விருப்பத்துக்கு தான் அங்கே மதிப்பளிக்கப்படுகிறது. ஆண்கள் அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.
அதனால் பெரும்பாலான மக்கள், உலகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் இயற்கைக்கு ஆதரவாளர்கள், உண்மையை பேசக்கூடியவங்க, உண்மையை பேசுவதற்கு தகுதியானவர்கள். இப்போ அதாவது குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறாங்கல்ல. இப்போ விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், பெரிய நடிகராக இருக்கட்டும், பெரிய இசையமைப்பாளராக இருக்கட்டும், பெரிய டாக்டராக இருக்கட்டும், அவங்களால குடும்பத்தோட நேரமே செலவழிக்க முடியாது. ஏதோ வாரத்தில் ஒரு நாள், என்றைக்கா ஒரு நாள் ஒதுக்குவாங்க. டெய்லி வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க. அவ்வளோ கடினமாக உழைப்பாங்க. ஆனால் வந்து நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, வேலை முடித்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. குடும்பத்தோடு உட்காந்து சீரியல் பார்க்குறாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்படி குடும்பத்தோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே. இவங்க எல்லாருமே யார் அப்படின்னா, குடும்பத்தோடு தினமும் நேரம் செலவிடுகிற நிறைய பேரை நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க தான் நிறைய அதிகம். இந்த உலகத்திலே அதிகமானவங்க யாருனாக்கா குடும்பத்தோடு நேரம் செலவிடுறாங்க பாருங்கள். அதுதான் வாழ்க்கைன்னே நம்புவாங்க. அது இல்லைன்னா என்ன வாழ்க்கை அப்படின்னு நினைப்பாங்க. குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க முடியல, பிள்ளைகளோடு இருக்க முடியல, பொண்டாட்டி பிள்ளைகளோடு இருக்க முடியல, புருஷனோடு இருக்க முடியலன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் யாருன்னா இயற்கையின் ஆதரவாளர்கள், உண்மையை பேசுவதற்கு தகுதியானவர்கள். ஆனால் அவங்க ஏன் உண்மையை பேச முடியல அப்படின்னா, இப்போ நான் பேசுகிறேன்ல இயற்கையை பற்றி, இயற்கையான உணர்வுகளை பற்றி நான் பேசுகிறேன்ல, இப்படி தான் அவங்க பேசியிருக்கணும். ஆனால் இந்த உலகத்தில் அப்படி பேசுகிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. விரல் விட்டு என்ற அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா அவங்களால அப்படி பேச முடியாமல், உண்மையை பற்றி பேச முடியாமைக்கு போகிற காரணம் என்னன்னாக்கா, அவங்க சாப்பிட்ற உணவு தான் மலிவான உணவுகள். உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் அந்தந்த நாடுகளுக்குன்னு சில மலிவான உணவுகள் இருக்குது, நிறைய மலிவான உணவுகள் இருக்குது. அதை சாப்பிட்றதுனால தான் அவங்களால சுயமாக சிந்திக்க முடியல, உண்மைகளை பேச முடியல, அவர்களை பற்றியே அவங்களுக்கு தெரியல. அவர்களுக்கு ஒரு லட்சியமே இல்லை. நான் டாக்டர் ஆகிறேன், இன்ஜினியர் ஆகிறேன் அப்படிங்கிற லட்சியமே அவங்களுக்கு இல்லை. குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது, இதுதான் அவங்க லட்சியம். ஆனால் அது வந்து ஒரு இயற்கை, அதில் ஒரு இயற்கை தன்மை இருக்குது, அதுதான் சரி. ஆனால் அவங்களால தன்னை வந்து முழுமையாக வெளிப்படுத்திக்க முடியலை. அவங்க வாழ்கிறாங்களே தவிர அவங்க தங்களுடைய கொள்கைகளை வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படி தான் வாழணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க இயற்கையின் ஆதரவாளர்கள். அடிப்படையில் அவங்க பேசினா உண்மையை பேசுவதற்கு அவங்க தகுதியானவங்க. குடும்பத்தோட நேரம் செலவிடுறாங்க. ஒரு டாக்டர் மாதிரியோ அல்லது வந்து பெரிய எம்எல்ஏ மாதிரியோ ஒரு வாழலை. அவங்க ஒரு எம்எல்ஏவோ விஞ்ஞானியோ டாக்டரோ தன்னுடைய குடும்பத்துக்காக நேரம் செலவிட முடியாது. ஆனால் நிறைய மக்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக நேரம் செலவிடுறாங்க, வாழ்நாள் முழுதும் நேரம் செலவிடுறாங்க தினமும். அப்படிப்பட்டவங்க தான் இயற்கையின் ஆதரவாளர்கள், இயற்கையான வாழ்க்கை முறையை விரும்புகிறவர்கள். அப்படிப்பட்டவங்க தான் உண்மையை பேசுவதற்கு, இயற்கையான வாழ்க்கை முறையை பற்றிய உண்மையை பேசுவதற்கு தகுதியானவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவங்க ஏன் பேசலை? நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகம் முழுக்க. ஒரு 90% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் 80% இருக்காங்க. ஆனால் அவங்க ஏன் இயற்கையை பற்றி பேசலை அப்படின்னா, அவங்க உணவு முறை தான் காரணம். அவங்க அடிமையாக கிடக்கிறாங்க, அடிமைப்படுத்தப்படுகிற உணவுகளை சாப்பிட்றாங்க, மன உறுதியை இழக்க செய்கிற உணவுகளை சாப்பிட்றாங்க. சோறு, பூரி, இட்லி, தோசை, அது மாதிரி பிரியாணி, பழைய சாதம், இந்த மாதிரி உணவுகளை அவங்க சாப்பிட்றாங்க. மாமிசம், இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றதுனால தான் அவங்களால உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியல, சுயமாக சிந்திக்க தெரில, மூட நம்பிக்கைகள் அவங்களுக்கு அதிகமாக வளருது. அது காரணம் அவங்க உண்ணக்கூடிய உணவுகள் தான் காரணம். உணவுகளை மாற்றாமல் இப்போ நல்ல ஒருத்தர், இப்போ நானே இந்த மாதிரி இயற்கையை பற்றி சிந்திக்கிறேன்ல, நானே வந்து சோறு, பூரி, பொங்கல்னு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு அப்படி அந்த என்னுடைய சிந்தனையே மாறிடும். அப்படி எனக்கு வரவே செய்யாது, எனக்கு அந்த யோசனைகளே வராது. ஒரு மாதிரி எனக்கு சுய சிந்தனையே நின்று போயிடும். அப்புறம் திரும்ப நான் என்ன பண்ணணும், என்னுடைய உணவு முறையை மாற்றும்போது எனக்கு அந்த திரும்பவும் அந்த பழைய சிந்தனைகள் வரும். இது வந்து எனக்கு பல முறை நான் இதை நிறைய ஒரு பரிசோதனை பண்ணி நான் தெரிஞ்சிருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னை ஆய்வு பண்ணி தான், எனது வாழ்க்கையை ஆய்வு பண்ணி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் நிறைய புத்தகங்களை படித்து புரட்டி அலசி ஆராய்ஞ்சி பேசுகிற ஆராய்ச்சியாளர் நான் இல்லை. எனக்கு புத்தகங்களை வந்து நான் அதிகமாக படிக்கிற வழக்கம் சின்ன வயசில் ஆர்வம் இருந்தது, அப்போ படிக்க வாய்ப்பு கிடைக்கல. இப்போ படிக்கிற வழக்கம் எனக்கு கொஞ்சம் கம்மி தான். நான் புத்தகங்களில் படித்தவற்றை பேசலை, நான் எனது அனுபவத்தை நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அதனால் வந்து சுயமாக சிந்திக்காது. எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் தான் வந்து பரிசோதனை பொருள். அதை என்ன வச்சு பார்த்துக்கலாம், என்ன வச்சு இந்த உலகத்தை நான் ஒப்பிட்டுக்குவேன்.
ஏன் மக்கள் சுயமாக சிந்திக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் மூட நம்பிக்கைகள் அதிகரிக்குது? ஒன்று, நீங்கள் இயற்கைக்கு ஆதரவாக யோசிக்கணும், உண்மைகளை பற்றி பேசணும். உண்மைகளை பற்றி பேச முடியாத காரணம் நீங்கள் உண்ணுகிற உணவுகள். அது உங்களுக்கு உண்மைகளை பேச விடாமல் உங்களை அடிமைப்படுத்தி விடுகிறது, அடக்கி விடுகிறது, வாயை மூடி விடுகிறது. அப்புறம் நீங்கள் பேசுகிற என்ன பண்ணுறீங்க? பொய் பேசுகிறீங்க. மூட நம்பிக்கைகள் என்பது உண்மைக்கு எதிரான பொய்கள். உண்மையை பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்குறீங்க. என்னென்னா உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், மலிவான உணவுகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறீங்க. அதுக்கு விசுவாசம் ஆகிட்டீங்க. நீங்கள் பிரியாணிக்கு விசுவாசம் ஆகிட்டீங்க, பழைய சாதத்துக்கு விசுவாசம் ஆகிட்டீங்க, சோறு பூரி பொங்கல் இதுக்கெல்லாம் விசுவாசம் ஆகிட்டீங்க, பரோட்டாவுக்கு விசுவாசம் ஆகிட்டீங்க, ஸ்வீட்டுக்கு ரசகுல்லாவுக்கு இதெல்லாம் விசுவாசம் ஆகிட்டீங்க, அல்வாவுக்கு இந்த உணவுகளுக்கு நீங்கள் விசுவாசி ஆகிட்டீங்க. அப்போ அதற்கு எதிராக நீங்கள் பேச மாட்டீங்க. அது தப்பான உணவுன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிரியாணியோட விசுவாசி நீங்கள். பிரியாணின்னா உங்களுக்கு உயிர். அப்படி இருக்கும்போது அது ஒரு மோசமான உணவுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அப்போ நீங்கள் என்ன, அது நல்ல உணவுன்னு தான் சொல்லுவீங்க. பிரியாணி நல்ல உணவுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பர் உணவு பிரியாணி அப்படின்னு நல்ல உணவு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுதான் மூட நம்பிக்கை, அதுதான் பொய். மூட நம்பிக்கைகள் அனைத்துமே பொய்கள், உண்மைக்கு எதிரான பொய்கள். மூட நம்பிக்கைன்னா என்னென்னா பொய்கள் அப்படின்னு அர்த்தம். பொய்கள். அப்போ நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது. அதை மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது. அதோட வீரியத்தை புரிஞ்சுக்கணும். முதல்ல அதோட விபரீதத்தை புரிஞ்சுக்கணும். மூட நம்பிக்கைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதோட விபரீதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அதோட விளைவுகளை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதோட தன்மையின் உண்மை வடிவத்தை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா சரியாக சொல்லணும்னா அதை பொய்கள்னு தான் சொல்லணும். பொய்கள் அப்படின்னு சொல்லணும். மூட நம்பிக்கைகளை நம்ம என்ன சொல்லணும்னா பொய்கள். நிறைய பொய்கள், மக்கள் நிறைய பொய்யாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, மூட நம்பிக்கைகளோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. மக்கள் வாழ்க்கையில் நிறைய மூட நம்பிக்கைகள், அதை நம்ம எப்படி சொல்லணும்னா மக்கள் வாழ்க்கையில் நிறைய பொய்கள் அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் அதோட பிரச்சனையை கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். பொய்கள், ஏமாற்றுன்னு சொல்லலாம். ஆக இந்த உலகம் முழுக்க இந்த குடும்பத்தோட நேரம் செலவிடுறாங்க. குடும்பம், பிள்ளை குட்டிகள், புருஷன் பொண்டாட்டி, உறவு முறைகள், இதோட நேரம் செலவிடுற மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் இயற்கையான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியானவர்கள். ஆனால் அவங்களால ஏன் இயற்கையை பற்றின உண்மைகளை கண்டுபிடிக்க முடியல, பேச முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் அவர்கள் உண்ணுகிற உணவுகள் தான். சுய சிந்தனை இழக்க செய்கிற, மன உறுதி இழக்க செய்கிற மோசமான உணவு முறை தான் காரணம். உணவுங்கிறது கஷ்டமாக இருக்கணும், சாப்பிட்றதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கணும், கஷ்டப்பட்டு சாப்பிடணும். மாடு புல்லை தின்பதை போல், ஆடு இலைதலைகளை தின்பதை போல் அது நமக்கு கஷ்டமாக இருக்கணும், கஷ்டப்பட்டு சாப்பிடணும். அப்போ கஷ்டப்பட்டு சாப்பிடணுன்னா அதுக்கு இங்கே யார் தடையாக இருக்குன்னா, கஷ்டப்படுற மாதிரி உணவுகளை சாப்பிட்ணும் அப்படின்னா அதற்கு இங்கே தடையாக இருக்கிறது யாருன்னா பெண்கள் தான். பெண்களுடைய வேலை என்னென்னாக்கா, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் தங்களுடைய உணவுக்கு அடிமைப்படுத்தணும், தாங்கள் சமைக்கிற உணவுகளுக்கு அடிமைப்படுத்தணும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கணவனையோ பிள்ளைகளையோ அடிமைப்படுத்தணும். அதுக்கு தான் இந்த சோறு பூரி இட்லி இதெல்லாம் ஏன் சமைச்சு கொட்டுறாங்க அப்படின்னா, அதை சாப்பிட்டா தான் அவங்க அடிமையாக இருப்பாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. அதனால் பெண்களுடைய ஆயுதம் இது. இந்த உணவுகள்லாம் இருக்குல்ல, பெண்களுடைய ஆயுதங்கள், அடிமைப்படுத்துவதற்கான ஆயுதங்கள். அதனால் அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். நீங்கள் இந்த மாற்று உணவுக்கெலாம் போனீங்கன்னா ரொம்ப கோபம் வரும் அவங்களுக்கு. மாற்று உணவு, நல்ல உணவுகளெல்லாம் சாப்பிடணும், நீங்களே சமைச்சு சாப்பிடணுன்னா அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். இவன் நம்மளுடைய கட்டுப்பாட்டை மீறி போகிறான் அல்லது மீறி போகிறா, நம்முடைய அடிமைத்தனம் என்னும் அந்த கட்டுப்பாடு வட்டத்திலேருந்து இவன் வெளியேறணும்னு நினைக்கிறா. சுயமாக சிந்திக்கிறது இந்த பெண்களுக்கு பிடிக்காது. அதாவது அடிமைகளாக இருக்கிற பெண்களுக்கு வீட்டிலே சமைச்சு போட்டு மற்றவங்களை அடிமைப்படுத்துறது தான் இவங்களுடைய யுக்தி. இந்த அடிமைகள் தான் நோய்களை உருவாக்கியவர்கள். அப்புறம் இந்த உணவை சமைப்பதற்காக பெண்களை அடிமைப்படுத்தினாங்க பார்த்தீங்களா, அந்த சர்வாதிகார ஆண்கள். இவங்களுடைய வேலையும் எதுக்காக இவங்க அடிமைப்படுத்தினாங்க பெண்களை, இந்த உணவை சமைக்கிறதுக்காக தான் அடிமைப்படுத்தினாங்க. இந்த உணவை வேலைக்கு சமைச்சு போடணும், வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கு சமைக்க முடியாது, விதவிதமாக சமைக்க முடியாது, அவங்கவுங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டாக்கா இப்படி சாப்பிட முடியாது.
இப்போ அவங்கவுங்க உணவுகளை அவங்கவுங்க தான் சமைக்கணும் அப்படின்னாக்கா இந்த அளவுக்கு இல்லைங்க நீங்கள் சுவையாக சாப்பிட முடியும். இட்லி, பூரி, பொங்கல்லாம் சமைச்சு பிரியாணிலாம் சாப்பிட முடியாது. நீங்கள் உங்கள் உணவை நீங்கள் சமைச்சிக்கணும் அப்படிங்கும்போது வேலைக்கு போயிட்டு வருவீங்க. நம்ம உணவை நாமளே சமைச்சிக்கணும் அப்படிங்கும்போது இன்றைக்கி பச்சை காய்கறிகளை சாப்பிட்லாமே, பழங்களை சாப்பிட்லாமே, எதுக்கு சமைக்கணும், நேரத்தை மிச்சப்படுத்தலாமே, எதுக்கு மணிக்கணக்காக சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை காய்கறிகளை சாப்பிடுவீங்க, பழங்களை சாப்பிடுவீங்க. அப்போ நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக ஒரு காலை உணவாக என்ன பண்ணுவீங்க, ஒரு பாதி தேங்காய், 2-3 வாழைப்பழம் சாப்பிட்டு வேலைக்கு போயிடுவீங்க. அப்படி நீங்கள் சமைப்பதற்காக நேரமே செலவிட மாட்டீங்க. அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சாக்கா அப்போ உடம்புல நோய் வராது. அப்படின்னா அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சிட்டாக்கா இங்கே யாருக்குமே நோய் வராது. ஏன்னா அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கும்போது எளிமையாக தான் சமைப்பாங்க, நேரத்தை மிச்சப்படுத்தணும்னு நினைப்பாங்க. மற்றவங்களுக்காக சமைக்கும்போது தான் மற்றவங்ககிட்ட இருந்து பாராட்ட பெறணும், மற்றவங்ககிட்ட இருந்து புகழ்ச்சியை பெறணும், மற்றவங்க நம்மளை இகழ்ந்துடக்கூடாது. அதுவே அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. மற்றவங்களுக்கு சமைச்சு போடுறது தான் அவங்களுடைய வாழ்க்கை. அப்போ தான் அதுதான் வாழ்வாதாரம், அதுதான் பிடிப்பு. அந்த வேலையை நம்ம ஒழுங்காக செய்யலைன்னா அப்புறம் நமக்கு பாதுகாப்புக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறது? அதனால் அந்த வேலையை ஒழுங்காக செய்யணும். அதனால் ரொம்ப சிறப்பாக செய்யணும். போட்டி நிறைய இந்த மாதிரி பெண்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்காங்க, ஒவ்வொரு தெருவுலேயும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு போட்டி, யார் நல்லா சமைச்சு போடுறா, யார் வந்து அந்த குடும்பத்துக்காக நல்லா சமைச்சு போடுறா. அப்போ அவங்க சமைச்சு வச்சதை சாப்பிட்ணும், எதுவும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்க சமைச்சு வச்சுருவாங்க, எல்லாத்துக்கும் தேவையான உணவை சமைச்சு வச்சுருவாங்க, அதை அவங்க சாப்பிட்ணும். இதுதான் வந்து ஒரு மலிவான உணவின் தன்மை. இப்போ அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே சமைக்கும்போது ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 4 பேரும் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே சமைக்கும்போது 4 விதமான உணவுகளை சமைப்பாங்க, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச உணவை சமைப்பாங்க. ஆனால் ஒரு வீட்டில் உள்ள ஒரு பெண் வந்து அந்த வீட்டில் உள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் தேவையான உணவை அந்த பெண்ணே சமைக்கும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஓரிரு உணவுகளை எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லோரும் இதை சாப்பிட்டாகணும். நான் இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுருக்கேன், பொரியல் வச்சுருக்கேன், அதனால் இதை எல்லாருமே சாப்பிட்டாகணும். உங்கள் விருப்பத்துக்கெல்லாம் இங்கே என்னால் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு 4 விதமான சமையல்களை என்னால் சமைக்க முடியாது. உங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக வச்சுட்டு இதை தான் இன்றைக்கி இதை நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இதை தான் நீங்கள் சாப்பிடணும். இதுதான் சர்வாதிகாரம். இதில் தான் நோய்களே வருது. அதுவே நீங்கள் உங்களுக்கு உணவில் நீங்களே சமைச்சிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் உணவை நீங்களே சமைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதை உங்கள் விருப்பம் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். சரி இன்றைக்கி பட்னி கிடக்கலாம் அப்படின்னு கூட தோணும். ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்காக சமைக்க போகிறதில்ல, உங்களுக்காக தான் சமைக்கிறீங்க. நீங்கள் சாப்பிட்லன்னா உங்களை யாரும் கேட்க போகிறதில்ல, நீங்கள் சமைக்கலைன்னா உங்களை யாரும் கேட்க போகிறதில்ல. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, சரி கொஞ்சம் இன்றைக்கி பட்னி கிடக்கலாமே, இன்றைக்கி நைட்டு பட்னி கிடக்கலாமே அப்படின்னு தோணும். அல்லது இப்போ வந்து நம்ம ஏதாவது வந்து பழங்கள் சாப்பிட்டு படுக்கலாமே, நல்லா பழங்களை சாப்பிட்டு படுத்துடலாமே. அப்புறம் இன்னும் நிறைய என்ன பண்ணுவீங்க, எப்போ வந்தாலும் உணவை நாம் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்றது, தயாராகவும் சில உணவுகளை வச்சுருப்பீங்க. பாதாம், முந்திரி, இந்த மாதிரி நிறைய டப்பா வந்தால் எடுத்து சாப்பிட்ற மாதிரி. அல்லது இன்னும் நிறைய கடலை உருண்டைகள் நீங்களே தயார் பண்ணி வச்சுருவீங்க, முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுருவீங்க. எப்போ பார்த்தாலும் சமைச்சு தான் சாப்பிடணுமா, முன்கூட்டியே தயார் பண்ணி வைக்கக்கூடிய உணவுகளெல்லாம் முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுருவீங்க. வந்தால் ஒரு 2 உருண்டை எடுத்து வாயில் போடுற மாதிரி. இந்த மாதிரியெல்லாம் முயற்சி செய்வீங்க. உங்கள் வேலையை எளிதாக்குவதற்காக இந்த மாதிரி முயற்சி செய்வீங்க. பழங்கள், காய்கறிகளை நேரம் குறைவாக இருக்கும். இந்த பழங்களை எதுக்கு மணிக்கணக்காக சமைச்சிக்கிட்டு, ஒரு தோசை சுடுறதுக்கு அந்த மாவு அரைக்கணும், நிறைய வேலை இருக்குல்ல, சட்டி பானை கழுவணும், நிறைய வேலை இருக்குது. அதுக்கு பதிலாக ஏதாவது இன்னும் எளிமையாக ஏதாவது உணவுகளை சாப்பிடலாமே. எப்பாவது ஒரு வாட்டி சமைச்சு சாப்பிடணும்னு தோணும், அதையும் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அவங்கவுங்க விருப்பத்துக்கு விட்டாலே இந்த உலகத்தில் ஆரோக்கியமான உணவுகள் அனைத்தும் ஆரோக்கியமான உணவுகளாக போயிடும். அப்புறம் சிந்திப்பாங்க, எப்போ பார்த்தாலும் மலிவான உணவுகளே சாப்பிட்றதுக்கு பதிலாக ஆரோக்கியமாக சாப்பிட்லாமே. ஏன்னா இப்போ உணவுங்கிறது அவங்கவுங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது. நமக்கு தேவையான உணவுகளை நாமளே சமைச்சிக்கலாம். அப்படிங்கும்போது அதை நல்லதாக சமைச்சு சாப்பிடுவோமேன்னு நினைப்பாங்க. நோய்கள் வரவழைக்காத உணவுகளை சமைச்சு சாப்பிடுவோமே. இப்போ நமக்கு தேவையான உணவுகளை மற்றவங்க சமைக்கும்போது, ஒரு வீட்டில் உள்ள பெண் வந்து சமைக்கிறா, அல்லது ஒரு அம்மா வந்து அந்த வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் சமைக்கிறா. அப்படிங்கும்போது அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே என்ன நினைப்பாங்கனாக்கா, அந்த நம்ம அம்மா சமைக்கிறதுனால நமக்கு வந்து வேலை மிச்சம், வீட்டுக்கு போனால் நமக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும், அதனால் வேலை மிச்சம் அப்படின்னு நினச்சிட்டு
என்ன பண்ணுவாங்க, அந்த சோம்பேறித்தனத்துக்காகவே அம்மா எதை சமைச்சு வச்சாலும் சாப்பிட்டு வந்துடுவாங்க. என்ன சமைச்சாலும் பரவாயில்ல, நமக்கு வேலை மிச்சம். அவங்கள போய் குறை சொல்லி இப்போ நம்ம சமைக்கிறதா இருந்தால் நாம் தான் சட்டி பானையை கழுவணும், நாம் தான் சமைக்கணும், இந்த வேலைலாம் மிச்சமாகுதுல்ல. அதனால் அவங்க சமைக்கிறத குறை சொல்லாமல் சாப்பிட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லோரும் ஒரே மாதிரியான உணவை தான் சாப்பிடுவாங்க. அதில் பிடிச்சிருக்கோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு, நோய் வரும். அப்போ அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை சாப்பிடாம அம்மா அவங்க என்ன பிடிச்சிருக்கோ அவங்க விருப்பப்பட்ட உணவை சமைச்சு வைப்பாங்க. அது எல்லோரும் சாப்பிட்ணும். இதுதான் ஒரு சர்வாதிகாரம். பிடிச்சிருக்கோ பிடிக்கலனாலும் நீ அந்த உணவை சாப்பிட்டு தாங்கணும். இதனால தான் நோயே வருது. அது வரை இன்னும் அவங்க ரொம்ப திறமையெல்லாம் காமிச்சு வச்சு சமைச்சு வச்சுருப்பாங்க. அடிமைப்படுத்தணும். ஏன்னா அவங்களுடைய திறமையை காட்டுற மாதிரி சமைச்சு வைக்கும்போது மற்றவங்ககிட்டேருந்து பாராட்ட பெறணும். அப்படிங்கும்போது அந்த உணவுகள் மற்றவங்களை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதுதான் அவங்களுடைய திறமையாக அதை பார்ப்பாங்க. அதனால் நோய்கள் உருவாவதற்கு காரணமே இந்த வீட்டில் மற்றவங்களுக்கான உணவுகளை சமைச்சு போடுறாங்கள அந்த பெண்கள் தான் காரணம். ஏன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை சமைச்சாக்கா இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. சமயத்தில் பட்டினி கிடப்பாங்க, சமயத்தில் பழங்களை சாப்பிட்டு படுப்பாங்க, குறுகிய நேரத்தில் சமைச்சிட்டு சாப்பிட்ற மாதிரியான உணவுகளை சமைச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பெண்களை நீ வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தேவையான உணவுகளை பெண்கள்கிட்ட கொடுக்குறதுனால, எல்லாருக்கும் தேவையான உணவுகளை சமைக்கிற வேலையை பெண்கள்கிட்ட கொடுக்குறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வேலைக்கு போகாமல் வீட்டிலே உட்காந்து நிறைய நேரம் செலவழித்து ரொம்ப அற்புதமான உணவுகளை தயாரிக்கிறாங்க. அதுக்கு அடிமையாயிடுறாங்க. மணிக்கணக்காக ஒரு 2-3 மணி நேரம் வேலை செஞ்சு 4-5 மணி நேரம் கஷ்டப்பட்டு ஒரு சுவையான உணவுகளை தினம் தயாரித்து வைக்கிறாங்க. விருந்து உணவு மாதிரி தினம் தயாரித்து அதுக்கு அந்த குடும்பத்தில் உள்ளவங்கள அடிமைப்படுத்துகிறாங்க. அப்போ யாரும் அந்த பெண்ணை பற்றி அப்படி சமைக்கிறவங்கள பற்றி கேள்வி கேட்க மாட்டாங்க. நீ ஏன் வேலைக்கு போகலன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. வேலைக்கு போகாதனால தான் நமக்கு இந்த மாதிரி சுவையான உணவெல்லாம் கிடைக்குது. அது நோய்களை தருவதாக இருந்தாலும் கூட அது சுவையான உணவாக இருக்கிறது. அதுக்கு நம்ம அடிமையாயிட்டோம். அந்த உணவுகள் நமக்கு தினமும் கிடைக்குது, வீட்டுக்கு வந்தோடனே கிடைக்குது. நம்ம வேலையே செய்ய வேண்டாம், சட்டி பண்ண கழுவ வேண்டாம், எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்கிறாங்க. அப்போ இந்த சௌகரியம்லாம் அவங்க வீட்டில் இருக்கிறனால தான். அதனால் அவங்க வேலைக்கு போக வேண்டாம், வேலைக்கு போகலன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நோய் வந்தாலும் பார்த்துக்கலாம், இந்த உணவுகளுக்காக, இந்த சுவையான உணவுகளுக்காக நோய்கள் வந்தால் கூட பரவாயில்லை, நோய்கள் ஏற்படுத்துகிற துன்பங்களை கூட நான் ஏற்றுக்கொள்வேன். பிரியாணிக்காக, பழைய சாதத்திற்காக, தோசை பூரி பொங்கலுக்காக, இட்லிக்காக, சப்பாத்திக்காக, இடியாப்பத்திற்காக, சமோசா பஜ்ஜிக்காக நான் நோய்களை கூட நான் தாங்கிக் கொள்வேன். இதெல்லாம் சாப்பிட்டாக்க எனக்கு நோய் வரும்னா இந்த உணவுகளுக்காக நான் நோயை ஏற்படுத்துகிற வலி கூட நான் தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சாப்பிட்றாங்க. நோய் ஏற்படுத்துகிற துன்பத்தை விட இந்த மாதிரியான அடிமைப்படுத்துகிற உணவுகள் கொடுக்குற இன்பம் பெரிதாக தெரிகிறது மக்களுக்கு. அதனால் அடிமைத்தனத்துக்கு, நோய்களுக்கு இது எல்லாமே காரணம் இந்த உணவுகள் தான். இந்த உணவுகளையே சமைத்து போடுகிறதே வேலையாக ஏற்றுக்கொள்கிற பெண்கள் தான் முக்கியமாக காரணம். இந்த உலகின் நோய்களின் பாதுகாவலர்கள் யாருன்னா, வீட்டில் சமைக்கிறதையே வேலையாக வச்சுக்கிட்டு மற்றவங்க அவங்கவுங்க வேலையை செய்ய விடாமல், மற்றவங்க உணவை அவங்க சமைக்க விடாமல் பண்ணுறாங்களே அந்த பெண்கள் தான் நோய்களின் பாதுகாவலர்கள்.